காப்பர் இரும்பு சத்தெல்லாம் வேணும்னா நம்ம இரும்பே சாப்பிட முடியாது இல்லைங்களா? அது வந்து பிளான்ட்ல இருக்கணும். அந்த செடியவோ இலையவோ நம்ம சாப்பிடும் போதுதான் நம்ம உடம்பு வந்து அதை வந்து பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். அது மாதிரி ராகில இருக்கிறது வந்து காப்பர், தாமிர சத்து. அது வந்து நமக்கு அப்படிதான் நம்மளால எடுத்துக்க முடியும். இப்ப நீங்க இந்த வெண்டைக்காய் ஊற வச்ச வாட்டர் சொன்னீங்க இல்ல, சோ அதை பத்தி ஓக்ரா வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். OKRA. அது வந்து ஊற வச்சு ஆக்சுவலா நம்ம எப்படி பெஸ்டா பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அந்த வெண்டைக்காய் ஹெட்டும் டெய்லும் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே நிக்க வைக்கணும் பாத்திரத்துல. அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி போட்டுட்டு இதையும் போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த தண்ணி ஆக்சுவலா நீங்க கீழே ஊத்திடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊத்தணும். ஏன் அப்படின்னா, நான் போன வாரம் சொன்ன மாதிரிதான் நிறைய யூரியா அப்புறம் இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் அதோட செல்ஸ்ல வந்து இருக்கும். சோ அந்த ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல அது வெளியில போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வந்து ஊற வச்சுட்டு நைட்டு போட்டு காலையில குடிக்கலாம் மேம். இப்ப வந்து நிறைய கிளாஸஸ்ல நம்ம சிவா சார் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல பர்னிங் சென்சேஷன் இருந்ததுன்னா நீங்க செம்பருத்தி பூ பெட்டல்ஸ் வந்து அப்படியே மென்னு சாப்பிடுங்க, ஒரு 4-5 நாள்ல சரியா போயிடும்னு சொல்லுவாங்கல்ல. சோ வெண்டைக்காவும் செம்பருத்தியும் ஒரே ஃபேமிலி. இந்த மாதிரி இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம குடிக்கும் போதும் சேம் எஃபெக்ட் மேம். அதுல வந்து ரொம்ப சால்யபிள் ஃபைபர்ஸ் ஜாஸ்தினால டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் நல்லது. அப்புறம் இன்டர்னல் இந்த ஈசோஃபேகஸ், இந்த உணவு குழல்ல பிரச்சனை இருக்க எல்லாருக்குமே அது வந்து நல்லா கியூர் ஆகும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஓக்ரா வாட்டர் வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். இப்போ எப்படி வந்து செம்பருத்தி என்ன பண்ணுமோ அதே வேலையை இந்த வாட்டர் வந்து பண்ணும். சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் மேம். இது வந்து டேஸ்ட்லெஸ் தான். இந்த டேஸ்ட் இன்ஃபேக்ட் நீங்க காலையில எடுத்த வாட்டி மறுபடியும் இதுல இன்னும் தண்ணி ஊத்தி வச்சா ஈவினிங் இன்னொரு செட் ஆஃப் ஓக்ரா வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் அதே வெண்டைக்கால நம்ம எடுக்கலாம். அதுல ஒண்ணுமே இருக்காது மேம். அதோட எல்லா ஃபைபரும் இதுல இறங்கி இருக்கும். எல்லா சத்துமே இதுல. பீப்புள் ஒரு 75க்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு எனக்கு வந்து பசிக்குது ஆனா சாப்பிட முடியல. இங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வயித்துல வந்து ஆசிட் செக்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து அவங்க அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லயும் டீ காஃபி இந்த மாதிரியே நிறைய குடிச்சு சாப்பாடு வந்து குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த புண்ணு வந்து அதிகமாயிடும். அவங்க எல்லாருக்கும் டெய்லியுமே காலையில இந்த வெண்டைக்காய் வாட்டர் குடுத்துட்டே வந்தோம்னா காலையில ஈவினிங் அந்த ஒரு 2-3 வெண்டைக்காய் போதும் மேம் ஒரு ஆளுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த இன்டர்னல் ப்ளீடிங்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணி அவங்கள எப்பயும் போல சாப்பிட வைக்கும். அந்த உள்ள இருக்கிற அந்த புண்ணு வந்து டக்குன்னு ஆறிடும். சோ அதுக்கு இந்த ஓக்ரா வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க.